அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கஜேந்திர மோட்சம். யானைக்கு மோட்சம் கிடைச்ச கதை. ஒரு யானை காட்டுல பயங்கர வலிமையா இருக்கும்னு நினைச்சிட்டு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்களாமா. ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ளார தன்னுடைய சக யானைகள், பெண் யானை குட்டி யானையோட வலம் வந்துட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய குளத்துல இருந்து ஒரு அருமையான நறுமணம் அந்த யானைக்கு வந்தது. இந்த நறுமணம் எங்கிருந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த யானை அந்த குளத்தின் அருகே போனப்ப அருமையான மலர்கள், தாமரை, அள்ளி, இப்படி எல்லா மலர்களும் அருமையா பூத்து அங்க ரொம்ப சுகந்தமான மனம் வீசிட்டு இருந்ததாமா. கஜேந்திரன் உடனே அந்த குளத்துல இறங்கி அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் குழப்பி தெளிச்சு மத்த யானைகள் மேல அங்க இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் பிச்சு எரிஞ்சிட்டு இருந்தாராமா. தூரத்துல அந்த குளத்துல இருக்கக்கூடிய ஒரு மலர் கஜேந்திரனை ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. நம்ம கும்பிடக்கூடிய பெருமாளுக்கு இந்த மலரை வச்சா என்னன்னு சொல்லி அப்பதான் அந்த சிந்தனை வருது. தன்னுடைய சந்தோஷங்கள் எல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் பெருமாளுக்கு அந்த பூ வைக்கணும்னு சொல்லி யோசனை குளத்துக்குள்ளார இன்னும் ஆழமா இறங்குறாரு கஜேந்திரன். அப்படி இறங்குறப்ப அங்க இருக்கக்கூடிய முதலை கஜேந்திரனுடைய காலை வேகமா இறுக்கமா பற்றிடுது. கஜேந்திரன் வலியால ரொம்ப அலறாரு, துடிக்கிறாரு. அவர்தான் பலசாலியாச்சே, சிங்கமே வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடியவராச்சே. கஜேந்திரனும் முழுசா போராடுறாரு. இந்த கஜேந்திரனுக்கும் முதலைக்கும் இடையிலான போராட்டம் கிட்டத்தட்ட 1000 வருடங்களா போராடிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். முதலையும் கஜேந்திரனுடைய காலை விடல, கஜேந்திரனாலையும் முதலைய வெல்ல முடியல. ரெண்டு பேரும் ரொம்ப போராடி போராடி இறுதியா கஜேந்திரன் சுத்தமா தன்னுடைய வலிமை, மன கர்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் எப்பவும் கும்பிடக்கூடிய பெருமாளை நோக்கி ஆதி மூலமே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பெருமாளை துதிக்கிறாரு. உடனே பெருமாள் சுதர்சன சக்கரத்தோட கருட வாகனத்துல